பங்களா காசுனா பங்களா காசு தான். எப்படி ஜனா என்னம்மா? உன் விருப்பப்படியே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நாங்க இன்னைக்கு புறப்படுறோம்ப்பா. எங்கம்மா? எங்க வீட்டுக்கு தாங்க. இதுவும் உங்க வீடு தானே? அப்படி சொல்லுங்க சார். அப்படி இல்லையே. அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்பீங்களா? கௌரியை திருத்துறதுக்கு உங்களை மாதிரி பொறுப்புள்ள ஒருத்தர் இருந்தா அவருடைய அசட்டுத்தனமும் அறியாமையும் போயிடும்னு நான் நம்புறேன். அதனாலதான் நீங்க இங்கேயே இருக்கணும்னு சொல்றேன். இவ்வளவு சொல்லி ஏமா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு இங்க எந்த விதமான குறையும் இருக்காது. அல்லும் பகலும் அணையாத அடுப்பு, ஏவலுக்கும் காவலுக்கும் எடுபடி ஆட்கள், இருமலுக்கு 20 வகையான மருந்து, தும்மலுக்கு 90 வகையான மாத்திரைகள், சித்திர வைகாசியா இருந்தாலும் ஐப்பசி கார்த்திகை மாதிரி குழு 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 ஏர் கண்டிஷன் அறைகள். சொல்லேன் அம்மா கிட்ட. எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் நான் சொல்றேன். நான் ஒரு இருதய நோயாளி. எப்பவோ ஹார்ட் ஆபரேஷன் செய்துட்டு இருக்க வேண்டியவன். ஆனா அந்த ஆபரேஷன்ல என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என் மகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமேன்னு பயந்து அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த ஆபரேஷனை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். கடவுள் புண்ணியத்துல இப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இங்கே இருந்தா நான் நிம்மதியா ஹார்ட் ஆபரேஷன் செய்துக்குவேன். ஆகட்டுங்க, நாங்க இங்கே இருந்து கௌரியை பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிமா. மாப்பிள்ள, இந்த சீட்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எனக்கு அழுத்து போச்சு. இந்த நாற்காலிக்கு ஒரேவர் நீங்க தான். இதுல நீங்க தான் அதுல உட்காரணும். நீங்க அதுல உட்கார்றத நான் என் கண்ணால பார்க்கணும். வெரி குட். இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. மேனேஜர், இந்த நிமிஷத்துல இருந்து இன்டர்நேஷனல் டாய்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஜனார்தனம். எங்கிட்ட எப்படி நீங்க எல்லாம் நடந்துட்டீங்களோ அதே மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கணும். மாப்பிள்ள, கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜர் கேட்டுங்க. சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா நம்ம வக்கீல கேட்டு தெரிஞ்சுங்க. என் கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே கத்திக்காக நான் பயப்பட வேண்டியதில்லை. மேனேஜர், ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க.